புவிவாழ்த்த வாழ்க. என்னுடைய பேர் திருநாவுக்கரசு. நான் தாம்பரத்துல இருக்கிறேங்க. எங்களோட குருநாதர் விக்னேஸ்வர் கலியுக கீதைன்னு ஒரு புத்தகம் வெளியிட்டு இருக்காரு. அந்த புத்தகத்தை பத்தி என்னோட அனுபவங்களை உங்களோட பகிர்ந்துக்கலாம்னு நான் நினைக்கிறேன். கலியுக கீதை புக்குன்னு சொன்னாங்க, சரி அதை வாங்கி அதை படிப்போம் அப்படின்னு நினைச்சேன். எல்லாரையும் போல எனக்கும் ஒரு நினைப்பாங்க, கீதைன்னா என்ன, அதே அர்ஜுனரு, அதே கிருஷ்ணரு, அதே போர்க்களம், அதே கதைகள், இல்ல கொஞ்சம் சமஸ்கிருதத்துல போய் ஸ்லோகங்கள், ஸ்லோகத்தோட விளக்க உரை, இப்படி அப்படி ஏதாவது தெரிஞ்சது தானே. ஒண்ணு இவரோட உரைநடை அதுக்கு விளக்கம் இருக்கும், இல்ல இந்த ஆசிரியரோட விளக்கம் இருக்கும், அந்த பகவத்கீதை சாராம்சத்துல என்ன இருக்கு ஸ்லோகத்தை சொல்லி அப்படி இருக்கும்னு சொல்லிட்டு நானும் முதல்ல எனக்கு அவ்வளோ ஆர்வம் வரலங்க உண்மையிலேயே. அதுக்கப்புறம் சரி எல்லாரும் படிக்கிறாங்க, நம்ம குருநாதர் வெளியிட்டு இருக்காரு, ஏதோ ஒரு விஷயம் இருக்கும்னு சொல்லிட்டு இந்த புத்தகத்தை வாங்கி அதில் பார்க்கும்போது எளிமையா இருக்கு. எளிமையானா எப்பயுமே இருக்க பாரம்பரிய கீதை மாதிரி இருக்காது. அந்த புக்ல பாத்தீங்கன்னா நார்மலான ஒரு ஒரு பர்டிகுலர் சினாரியோ சொல்லி அந்த சினாரியோல என்ன இருக்கு, அது எப்படி, ஆங்கிலத்திலயும் இருக்கும், தமிழ்லயும் இருக்கும், புகைப்படம் விளக்கங்களும் இருக்கும். அதுல பொம்மை, கார்ட்டூன், அதுக்கு தேவையான விளக்கங்களும் இருக்கும், புகைப்பட விளக்கங்களும் அதுல இருக்கும். ஸோ அதை பார்க்கும்போது எளிமையா இருக்கும், பாமரனும் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு கீதை புக்குங்க இது. சரின்னு சொல்லி வாங்கி படிச்சேன். நான் எனக்கும் ஒன்றும் பெருசா தெரியல, இதெல்லாம் தெரிஞ்சதானே அந்த மாதிரி நான் நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சொன்னாங்க, இல்ல இந்த புக்கு முதல் இதுல இருக்கிற நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த புக்கு எப்போ உங்களுக்கு யூஸ் ஆகுனா, நீங்க ஏதாவது குழப்பத்துல இருக்கீங்க, நீங்க ஏதாவது முடிவு எடுக்க முடியல, அந்த மாதிரியான சூழ்நிலையில நீங்க இந்த புக்கை எடுத்தீங்கன்னா இது உங்களுக்கு பதில் சொல்லும் அப்படின்னாங்க. இது என்னங்க நல்ல கதையா இருக்கே அப்படின்னு நான் முதல்ல அப்படிதான் நினைச்சேன். சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை எனக்கு அந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது. இந்த புக்ல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு முதல்ல நான் டெஸ்ட் பண்றதுக்காக தான் பண்ணேன். டெஸ்ட் பண்றதுக்கு நான் அந்த நிகழ்வை உங்களோட பரிமாறம் இல்லை, ஆனா நான் டெஸ்ட் பண்றதுக்காக எடுத்து பார்த்தேங்க. கரெக்டா அங்க அது ஒரு நிகழ்வு, அதுங்க ஒரு விளக்கம் இருக்கு, ஆனா நான் என்ன யோசிச்சுட்டு இருக்கேனோ அதுக்கு உண்டான பதில் அங்க வருது, ரிலேட்டிவா இருக்கு. சரி இது ஏதோ காக்கா உட்கார பழம் விழுந்த கதை அப்படின்னு நினைச்சிட்டு சரி எடுத்து வச்சுட்டு இன்னொரு சந்தர்ப்பத்துல இதே மாதிரி ஒரு குழப்பமான சூழ்நிலை, இதே மாதிரி 2 விதமான விண்ணப்பங்கள் என்கிட்ட வருது. நான் ஒரு முடிவு எடுக்க வேண்டிய சூழ்நிலை. ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான விஷயங்கள் தான். என்னால முடிவு எடுக்க முடியல. சரி இப்ப என்ன பண்றது, எல்லாரும் பூ போட்டு பார்ப்பாங்க, அது போட்டு பார்ப்பாங்க, இந்த சீட் எழுதி போட்டு பார்ப்பாங்க. சரி நம்ம இந்த புத்தகத்தை மறுபடியும் நம்ம பரிச்சயம் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோதிச்சுல இது நமக்கு பயன்படுதான்னு பார்க்கலான்னு சொல்லிட்டு எடுத்து சாமியை வேண்டிட்டு குருநாதர் வேண்டிட்டு அந்த புத்தகத்தை தொடர்ந்து பார்க்கறேன். கரெக்டான ஒரு பதில் வருது. அது நான் ஒத்துக்கிற மாதிரி இருக்கு. நான் நினைச்ச பதில் அதுல வரல, அதுல ஒரு பதில் விடை வருது. என்னோட ஐயத்துக்கு ஒரு பதில் அதுல வருது. அந்த பக்கத்துல கண்ணை மூடி திறக்கும் போது அதுல அது ஒரு விடை வருது. அது எனக்கு ஒத்துக்கிற மாதிரி இருந்தது. அதை பேஸ் பண்ணி நான் அந்த முடிவை அந்த தருணத்துல எடுத்து அது என் மனசுக்கு, என்னோட புத்திக்கு எல்லாருக்குமே அது ஒத்துழைப்பா இருந்தது. அதே எடுத்தங்க, நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் நான் என்னோட சகாக்களுக்கும் இந்த இந்த புத்தகத்தை பத்தி நான் சொன்னேன். அவங்களும் நிறைய பேர் பயன்பெற்று இருக்காங்க. ஃபர்ஸ்ட் சொல்லும் போது அவங்களுக்கும் இதுல பெரிய உடன்பாடு வரல. அவங்களும் வாங்கி இந்த புத்தகத்தை வாங்கி படிச்சு இந்த மாதிரி பல பரிச்சயங்களை பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு அது உதவி இருக்கு, இது நல்லாவும் இருக்கு. ஆனா இதன் மூலமா நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த புக்கு ரொம்ப எளிமையான புக்கு, பாமரனும் படிக்கக்கூடிய கலியுக கீதை. அதனாலதான் இது கலியுக கீதை. நீங்களா பாமரனும் படிக்கலாம், எல்லாருமே படிக்கலாம், எளிய முறையில இருக்கும். உங்களுடைய சோதனை காலத்திலயோ, நீங்க முடிவெடுக்கக்கூடிய காலத்திலயோ, தர்ம சங்கட காலத்திலயோ இந்த புத்தகம் உங்களுக்கு விடையை தரும், உங்களுக்கு வழிகாட்டும். இதில் இருக்க ஒரு வார்த்தையும் எங்கள் குருநாதர் கிருஷ்ணர் மூலமாக பெறப்பெற்று அதுல பதிவிட்டு இருக்காரு அப்படின்றது எனக்கு கண்கூடான அனுபவம் எனக்கு தெரிஞ்சது. நீங்களும் இதை படிச்சு அனுபவம் பெற்று இந்த புத்தகத்தை படிச்சு பயனடையணும்ன்றது ஒரு நல்ல எண்ணத்துல நான் இதை பகிர்ந்துவிட்டுறேன். நன்றி. இந்த வாய்ப்பளித்தமைக்கு கிருஷ்ண பகவானுக்கும் குருநாதருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். புவிவாழ்த்த வாழ்க.